வெல்கம் டு SheCooking. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பேர் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஹேஷ் ப்ரௌன்ஸ். அதுக்கு என்னென்ன பொருள் தேவையான பொருள்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரொம்ப மினிமலான பொருள் தான். இது வந்து ஒரு ரசட் பொட்டேட்டோன்னு ஒன்று, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு ஸ்ட்ரெடர் வேணும், ஒரு கிச்சன் டவல், அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து பிளாக் பெப்பர் பவுடர் அண்ட் சால்ட்டு. இதுக்கு கொஞ்சம் ஆயில் கூட வச்சுருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். ஒரு பட்டர் க்யூபு. அந்த ஷரெட் பண்ண பொட்டேட்டோஸை வந்து நான் வந்து வாட்டரில் டிப் பண்ணி காட்டியிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரியான பொட்டேட்டோஸ்லாம் இந்த மாதிரி தேங்காய் பூ மாதிரி திருவி இப்படி தண்ணிக்குள்ளே போட்டு மல்டிபிள் டைம்ஸ் கழுவி இப்படி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பூவை திருவின ஷரெட் பண்ண பொட்டேட்டோஸை வந்து நான் 3 டைம்ஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டார்ச் வாட்டர்லாம் இதில் இருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கிளியர் வாட்டர் வர்ற வரைக்கும் பண்ணிவிட்டு ஒரு கிச்சன் டவல் எடுத்து இதில் என்ன பண்ண போகிறேன்னா, இது ஃபுல்லாக ட்ரை பண்ண போகிறேன். இதில் உள்ள வாட்டரை ஃபுல்லாக எடுத்துட்டு ஃபுல்லாக நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இது வந்து 15 to 30 மினிட்ஸ் வந்து நல்லா இந்த வாட்டர் கண்டென்ட் போகிற வரைக்கும் இதை ஃபுல்லாக ட்ரை பண்ணிடணும். 30 மினிட்ஸ் விட்டால் நல்லாயிருக்கும். நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இது வந்து நான் 30 மினிட்ஸ் இது ட்ரை ஆனவுடனே உங்களுக்கு காட்டேன். 30 மினிட்ஸ் வந்து ட்ரை பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ட்ரை ஆகி வாட்டர் கண்டென்ட்லாம் போயிட்டு இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் நம்ம வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஹேஷ் ப்ரௌன்ஸ் வந்து எப்படி பண்ண போகிறதுன்னு சொல்ல போகிறேன். ஒரு பேன் எடுத்துக்கிட்டோம். நல்லா ஹை ஹீட்டில் இந்த பேன் நல்லா சூடாகணும். இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம பட்டரும் ஆயிலும் போடணும். இப்போது இது கொஞ்சம் வந்து அப்படி போட்டால் தான் நம்ம வந்து நல்லா டேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். பட்டரையும் ஆயிலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இந்த நல்லா ட்ரையான இந்த ஷரெட்டட் பொட்டேட்டோவை எடுத்து இப்படி நல்லா போடணும். போட்டுட்டு இதை வந்து இந்த மூடியால் இது 4 to 5 மினிட்ஸ் அப்படியே விடணும். இப்போ இந்த ஹேஷ் ப்ரௌன்ஸ் வந்து எப்படி நல்லா குக் ஆகுதுன்னா, இந்த பொட்டேட்டோலேருந்து வர்ற வாட்டர் வேப்பர்ஸ் வந்து இந்த மூடியில் வந்துட்டு இந்த மூடியிலேருந்து திரும்ப அந்த உள்ளுக்குள்ளே இல்லை பாருங்கள், உள்ளுக்குள்ளே போயிட்டு அதிலே வந்து நல்லா உங்களுக்கு குக் ஆகும். 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் வெளியிருந்து பார்க்குறப்ப லைட்டாக ப்ரௌன் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரில் இருக்கிறப்ப கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சால்ட்டு, ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் சால்ட்டு போட்டு இதை வந்து எடுத்து அப்படியே பிடிக்கணும். இது ஷேப்பாக வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான இதில் இருந்தால் கூட போதும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வேக விடணும். இப்போ ஹேஷ் ப்ரௌன்ஸ் டன் ஆயிடுச்சு. இதை நான் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். செகண்ட் பேட்ச் பண்ண போகிறேன். இதிலே அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பட்டர் போட்டுக்கணும். பட்டர் போட்டுட்டு ஆலிவ் ஆயில் போட்டுட்டு ரெண்டையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த ஹேஷ் ப்ரௌன்ஸை கொஞ்சம் வந்து ஹீட்டாக தான் இருக்கணும். ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இப்போ ஹேஷ் ப்ரௌன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் டிஸ்பிளே பண்ணி காட்டியிருக்கேன். இதுக்கு வந்து கேச்சப் வச்சு சாப்பிடணும். இது வந்து ரொம்ப கிட்ஸுக்கு வந்து ரொம்ப எம்மியான ஒரு ஃபுட்டு. இந்த மாதிரியான கேச்சப் போட்டு கொடுக்கலாம். என்ஜாய்.